மோசடி வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட ஹரிநாடார் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் தன்னை சுற்றி நடந்த அரசியல் சூழ்ச்சி குறித்து இன்னும் ஓரிரு நாட்களில் விளக்கம் அளிக்க இருப்பதாக ஆவேசத்துடன் கூறியுள்ளார். 126 வாக்குகளை ஹரிநாடார் எடுத்துட்டாரு அப்படிங்கிற தெரிஞ்ச 2வது நாள்ல என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. இது அரசியல் சூழ்ச்சி எந்த மாதிரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை நான் விரிவா கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ நான் ஒரு பேட்டியில நான் எல்லாமே நானே தன்னிச்சையா கொடுப்பேன். இந்த புகாரை கொடுக்கறதுக்கு காரணமா இருந்தவங்களும் சரி, இந்த புகாரை அளித்த கம்ப்ளைண்டர் அவருக்குமே நான் அந்த நேரத்துல நான் நன்றி சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 2 ஆண்டுகள் 10 மாதம் எனக்கு இந்த சிறை வாழ்க்கை நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் என் கூட பணத்துக்காக பழகுனா, யார் உண்மையா பழகுனா, பணத்துக்காக வேலை செஞ்சவங்க எந்த மாதிரி, நட்புக்கு துரோகம் பண்ணவங்க எந்த மாதிரி, நம்பிக்கை துரோகிங்க எத்தனை பேரு, அந்த மாதிரி நிறைய பேரை எனக்கு இந்த சிறை வாழ்க்கை கத்து கொடுத்துருக்கு. எல்லாமே ஒரு படிப்பினை தான். இன்னும் ஒருபடி மேலதான் நான் சமுதாய பணி ஆற்றுவேன். எனக்கு 37,726 வாக்களித்த ஆலங்குளம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்துல கூற கடமைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இந்த சட்ட ரீதியா சில விஷயங்களை இங்க கர்நாடகா மாநிலத்துல இருந்து செய்ய சொல்லி நீதிமன்ற உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவுகளை இந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் சரி பண்ணிட்டு உடனடியா ஆலங்குளம் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வதுதான் என்னோட முதல் கடமை அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல கூறிக்கொள்ள கடமைப்படுறேன். மீண்டும் ஒரு முறை சிறைக்கு சென்ற நாள் முதல் நான் வெளிவரக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக எவ்வளவோ கஷ்டங்கள்ல எல்லாம் தாண்டி எனக்காக கூட நின்று அதை திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க. என் கூட இருந்த சர்க்கிளே கொடுத்துருக்காங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வேற ஒரு நாட்டு பெண், மலேசியா பெண்ணா இருந்தால் கூட ஒரு இந்தியனை காப்பாற்றணும், ஒரு கஷ்ட காலத்துல அவர் கூட நிக்கணும். நம்ம கணவருக்கு பல பேருக்கு கூட பழகினவங்களே துரோகம் பண்ணிட்டாங்களேங்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு பக்கபலமா நின்று சப்போர்ட் பண்ண என்னோட அன்பு மனைவி மஞ்சுவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.